டாக்டர் பண்டிட் கண்ணையா யோகி. பஞ்சகோஷமும் சூஷ்ம உலகமும். நான் அல்லது மனிதன் என்ற சொல் சாதாரணமாக எதை குறிக்கிறது? உடலை என்று சிலர் உடனே விடை சொல்லக்கூடும். இங்கு உடல் என்று எதை சொல்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். உயிர் போன பிறகும் உடல் இருக்கிறது. அதை நாம் பிணம் என்ற சொல்லால் குறிக்கிறோம். ஆகவே உடல் என்று சொல்லும்போது உயிர் இருக்கும் உடலைத்தான் சொல்கிறோம் என்பது புலனாகிறது. ஆகையால் நான் அல்லது மனிதன் என்ற சொல் உடலையும் உயிரையும் சேர்த்து காட்டுவது என்று அறிகிறோம். இன்னும் சற்று ஆராய்ந்தால் இவ்விரண்டை மட்டும் அச்சொல் குறிக்கவில்லை. இவைகளன்று உணர்ச்சி, மனம், இன்ப துன்ப அனுபவம், அறிவு முதலான பலவேறு பொருள்களின் ஒற்றுமை பாட்டையே அச்சொல் குறிக்கிறது என்பதை காணலாம். ஆகவே உடல், உயிர், மனம், அறிவு, உணர்ச்சி, இன்ப துன்ப அனுபவம் இவைகளுடன் நான் என்ற ஓர் தனி உணர்வு இவ்வளவும் சேர்ந்து ஒற்றுமைப்பட்ட ஒன்றையே நாம் மனிதன் என்று சொல்கிறோம் என்பது விளங்கும். இங்கு நான் என்பதை தனி உணர்வென ஏன் சொல்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். காலில் ஓர் முள் தைக்கிறது. அம்முள் தைத்த உணர்வை நான் உணர்கிறேன். இங்கு முள் தைத்தது ஒன்று, அதை உணர்ந்தது ஒன்று. முள் தைத்த போது முள் தைத்தது என்பதை நான் உணர அதை எனக்கு அறிவித்த ஓர் உணர்வு இருக்க வேண்டும். அங்கு உணர்வு தோன்றி இருக்காவிட்டால் நான் அதை உணர்ந்திருக்க முடியாது. முள் தைத்தது போன்ற இன்ப துன்ப உணர்வுகளை உடல் உணர்வுகள் என்றும் அதை உணரும் என் உணர்வை தன்னுணர்வு என்றும் சொல்லலாம். இத்தனி உணர்வை தான் வேதாந்த நூல்கள் அகங்காரம் என குறிப்பிடுகின்றன. மனிதன் என்ற சொல்லுக்குள் அடங்கும் முன் குறித்த பொருள்கள் அனைத்தையும் முன்னோர்கள் 5 பிரிவுகளாக பிரித்து அவைகளுக்கு கோஷங்கள் என பெயரிட்டார்கள். அவை அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்பவை. கோஷம் என்ற சொல்லுக்கு சிலர் தவறாக பைகள் என பொருள் கொண்டு அன்னமய கோஷம் என்பது இரைப்பை குடலையும், பிராணமய கோஷம் என்பது நுரையீரலையும் குறிக்கும் என சொல்கிறார்கள். இது தவறு. கோஷம் என்றால் உரை என்று பொருள். 5 கோஷங்கள் உடலின் தனித்தனி இடத்தில் இருப்பவை அல்ல. ஒன்றுக்குள் ஒன்றாக இவ்வைந்தும் உடல் முழுவதும் பரவியுள்ளன. உடலின் ஒவ்வொரு சிறு பகுதியிலும் இவ்5 கோஷங்களும் இருக்கின்றன. இதை புரிந்து கொள்ள ஓர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னமய கோஷத்தை விட பிராணமய கோஷம் சூக்ஷ்மமானது. பிராணமய கோஷத்தை விட மனோமயமும், அதைவிட விஞ்ஞானமயமும், அதையும் விட ஆனந்தமயமும் சூக்ஷ்மமானவை. ஒவ்வொரு சூக்ஷ்ம பொருளும் அதற்கடுத்த ஸ்தூலத்தில் வியாபித்துள்ளது. அதன்படி மிகவும் ஸ்தூலமான அன்னமய கோஷத்தில் மற்ற 4 கோஷங்களும் வியாபித்துள்ளன. இவைகளை ஒவ்வொன்றாக ஆராய்வோம். அன்னமய கோஷம் என்பது நம் கண்களுக்கு தெரியும் உடல். இதனுள் இருக்கும் இருதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகளும் அன்னமய கோஷத்தை சேர்ந்தவையே. அன்னமய கோஷம் என்றால் அன்னத்தால் உணவால் ஆனது என பொருள். நம் கண்களுக்கு தெரியும் உடல், அதன் உள்ளுறுப்புகள் உட்பட உணவாய் வளர்ந்தவை என நாம் அறிவோம். 5 கிலோ எடையுள்ள ஓர் உடல் 100 கிலோ எடையுள்ளதாக வளர்கிறது. இதில் புதியதாக 90 கிலோ எங்கிருந்து உண்டாயிற்று? உண்ட உணவிலிருந்து என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? உணவுதான் இரத்தம் முதலான 7 வகை தாதுக்களாக மாறி உடலாக அமைகிறது என்பதை தற்கால பள்ளி மாணவர்களும் அறிவார்கள். ஆகவே மூளை, இருதயம், நுரையீரல், குடல், கல்லீரல், மண்ணீரல் முதலான உள்ளுறுப்புகளுக்குட்பட கண்களுக்கு தெரியும் 7 வகை தாதுக்களாக அமைந்துள்ள இவ்வுடல் அன்னமய கோஷம் எனப்படுகிறது. இந்த ஜட உடலில் உணவாக செலுத்தப்படும் பொருள்களும் ஜடத்தவையே என நாம் அறிவோம். உணவு உடலுக்குள் சென்றதும் பல வகை ரசங்களாக மாறி உடலின் 7 வகை தாதுக்களாக மாறுதல் அடைகிறது. உணவை இப்படி தாது பொருள்களாக மாற்றுவது எது? உடலாகிய ஜடத்தில் அசைவாக காணப்படும் பிராணனேயாம். உடலின் அசைவுக்கு சேதனம் பிராணன்களே காரணம். உடலுக்குள் சென்ற உணர்வுடன் பிராணன் சேர்வதால்தான் அது தாதுக்களாக மாறுகிறது. உண்ட உணவு இரத்தமாக மாற பிராணன் தேவை என்பதை நாம் அறிவோம். பிராணனை தனக்குள் ஏற்றுக்கொண்ட அன்னரசம் இரத்தமென்ற வடிவில் உடல் அனைத்தும் பாய்ந்து அந்தந்த தாதுக்களாக மாறுகிறது. பிராணன் இல்லாத பகுதி அழுகி கெட்டு போகும் என்பதை நாம் அறிவோம். பிராணனை தாவரங்களிலும் சரீரதாரிகளிலும் ஹியூமன் பீயிங்ஸ் வளர்ச்சிக்கு காரணம். இந்த பிராணன் உடலின் எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை காண்போம். உயிருள்ள உடலின் ஒவ்வொரு அணுவுக்கும் செல் உணவு தேவை. ஒவ்வொரு உடலுணவும் நாள்தோறும் தன்னில் சிறிதை செலவழித்து விடுகிறது.
அவ்வளவுக்கான உணவு அதற்கு நாள்தோறும் தேவைப்படுகிறது. உணவு செலவுக்கு தக ஏற்றுக்கொள்ளும் வரை அதற்கு அழிவு உண்டாவதில்லை. ரத்தம் பாயும் போது ஒவ்வொரு அணுவும் அதிலிருந்து தனக்கு வேண்டிய உணவை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் உடல் அணு ஜட பொருள். அது தானாக இயங்கி உணவை ஏற்றுக்கொள்ளாது. அதில் அசைவு சேத்தனம் இல்லை. அவ்வசைவை அதற்கு உண்டாக்க பிராணனே காரணமாக வேண்டும். ஏனெனில் ஜடத்தில் காணும் சேதனம் அனைத்துக்கும் பிராணனே காரணம். ஆக உடலின் ஒவ்வொரு அணுவிலும் பிராணன் இருக்கிறது என்பது தெரிகிறதல்லவா? எக்காரணத்தாலாவது உடலின் எப்பகுதியிலாவது பிராணன் இல்லாமல் போனால் அப்பகுதி விரைவில் அழுகி சிதைந்துவிடும். நல்ல இரத்தமும் அப்பகுதிக்கு உணவளிக்க முடியாமல் போகும். ஆகவே அன்னமய கோஷம் முழுவதிலும் பிராணமய கோஷம் இருக்கிறது என்ற உண்மை விளங்குகிறதல்லவா? பிராணமய கோஷம் அன்னமய கோஷத்தின் வடிவாகவே இருக்கும் என்பதும் இதனால் விளங்கும். நாம் கண்களால் காணும் இவ்வுடலுக்குள் இதே வடிவமுள்ள இதனிலும் சூட்சுமமான ஓர் பிராண உடல் பிராணமய கோஷம் இருக்கிறது. இந்த பிராண உடலுக்குள் கோஷத்திற்குள் அதே வடிவுடைய ஆனால் அதனிலும் சூக்ஷ்மமான ஓர் மன உடல் மனோமய கோஷம் இருக்கிறது. மனம் என்றால் மூளை என்று பலர் தவறாக கருதி இருக்கிறார்கள். மூளை அன்னமய கோஷத்தை சார்ந்தது என்பதை கவனிக்க வேண்டும். இரைப்பை அன்னமய கோஷத்தின் தொடக்கத்துக்கு ஆதாரம், நுரையீரல் பிராணமய கோஷத்தின் தொடக்கத்துக்கு ஆதாரம். இதேபோல் மூளை மனோமய கோஷத்தின் தொடக்கத்துக்கு ஆதாரமே அன்றி மூளையே மனமல்ல. உணவு அன்னமய கோஷமாக மாற தொடங்குமிடம் இரைப்பை. பிராணன் உடல் அனைத்தும் பரவ தொடங்குமிடம் நுரையீரல். இதேபோல் மனம் உடல் அனைத்தும் பரவ தொடங்குமிடம் மூளை. மனம் மூளையில் மட்டுமில்லை, உடல் அனைத்திலும் இருக்கிறது என்பதை விளக்குவோம். காலில் ஒரு முள் தைக்கிறது. உடனே அதை மனம் தெரிந்து கொள்கிறது. மனதுக்கும் காலுக்கும் தொடர்பில்லாவிட்டால் இதை மனம் அறிந்திருக்க முடியாது. மனதை தவிர வேறு ஏதோ ஒன்று இதை மனதுக்கு அறிவித்தது என சொல்ல முடியாது. ஏனெனில் ஒரு சூட்சுமமான பொருள் தன்னிலும் தூளமான ஒரு பொருளின் அசைவை ஏற்காது. சூக்ஷ்மத்தின் அசைவைத்தான் ஏற்கும் என்பது விஞ்ஞான விதி. ஆகவே மனம் என்ற சூக்ஷ்ம பொருள் தன்னிலும் தூளமான ஜட உடலின் அசைவையோ பிராணனின் அசைவையோ, பிராணன் ஜடத்தை விட சூக்ஷ்மமானது ஆனால் மனதை விட தூளமானது, உணர முடியாது. ஆகையால் காலில் முள் தைத்த இடத்தில் மனம் இருந்தால்தான் அவ்வுணர்வை உணர முடியும். உடலின் ஒவ்வொரு மாறுதலையும் மனம் உணர்கிறது என்றால் மனம் உடல் முழுவதும் இருப்பதால்தான் முடியும். மனம் நரம்புகளின் துணையால் இதை உணர்கிறது என்றால் நரம்புகளில் மனப்பொருள் வியாபித்திருக்க வேண்டும். நரம்பு பரவாத உடற்பகுதி இல்லை. நரம்புகளில் மனப்பொருள் வியாபித்துள்ளது. ஆகவே அன்னமய உடலில் அதனிலும் சூட்சுமமான ஒரு பிராணமய உடல் இருப்பது போல அப்பிராணமய உடலில் அதனிலும் சூட்சுமமான ஓர் மனோமய உடல் இருக்கிறது என்பது புலனாகும். இனி இம்மனோமய உடலுக்குள் அதனிலும் சூட்சுமமான ஓர் விஞ்ஞானமய உடல் இருப்பதை காண்போம். விஞ்ஞானம் என்றால் பகுத்தறிவு என பொருள். அறிவு மனமல்ல, மனதில் உண்டாகும் உணர்ச்சி காட்சிகளை பகுத்தறிவது அறிவு. இதைய வேதாந்த நூல்களில் சித்தம் எனவும் உள் மனம் எனவும் கூறப்பட்டுள்ளது. சித்தம் மூளையில் மட்டும் இருப்பதல்லாமல் உடல் அனைத்தும் இருக்காவிட்டால் உடல் அனைத்தின் சம்ஸ்காரங்களையும் தன்னுள் ஏற்று தன் அலைகளுக்கு தக மனதிலும் உடலிலும் மாறுதல்களை செய்ய இயலாது. சித்த மாறுபாடு மனதில் மாறுதலை உண்டாக்க மனம் உடல் அனைத்திலும் அன்னமயம் பிராணமயம் அனைத்திலும் மாறுதலை செய்கிறது. மனம் உடல் அனைத்தும் வியாபித்துள்ளதென கண்டோம். அதை கொண்டு அம்மனதில் மாறுதலை செய்யும் சித்தமும் உடல் அனைத்தும் வியாபித்திருக்க வேண்டும் என்ற உறுதி கிடைக்கிறது. சித்த வாசனைகளுக்கு தக்கவே உடல் அமைகிறது. சித்தம் உடலில் இருக்கும்போது அதனில் ஏற்படும் மாறுதல்கள் உடலில் மாறுதல்களை செய்தே தீரும் என்ற ஆதாரத்தின் பேரில்தான் உடலில் காணும் கொடிய நோய்களை சித்தத்தில் மாறுதலை உண்டாக்குவதன் மூலம் சுகப்படுத்த முடிகிறது. சித்தம் உடல் அனைத்தும் வியாபித்திருக்காவிட்டால் இப்படி செய்ய முடியாது. ஆக மனோமய உடலுக்குள் அதனிலும் சூட்சுமமான ஒரு விஞ்ஞானமய உடல் இருக்கிறது என்பது விளங்கும். இவ்விஞ்ஞானமய உடலுக்குள் அதனிலும் சூட்சுமமான ஒரு ஆனந்தமய உடல் இருப்பதை காண்போம். இங்கு ஆனந்தம் என்பதை இன்பம் துன்பம் பொது அனுபவ நுகர்ச்சி என பொருள் கொள்ள வேண்டும். காலில் ஒரு முள் தைக்க அது பிராணனில் அசைவுண்டாக்க அது மனதில் முள் தைத்தது என்ற நினைவலைகளை எழுப்ப அது சித்தத்தில் முள் தைத்தால் துன்பம் உண்டாகும் என்ற வாசனையை வெளிப்படுத்த
துன்ப அனுபவம் நமக்கு உண்டாகிறது. அனுபவ பொருள் மனோமய கோஷ பகுதியில் கூறிய விதிப்படி காலிலும் இருக்காவிட்டால் துன்ப அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க முடியாது. இதேபோல் காலில் சூடுபட்டால் துன்பம், குளிர்ச்சிப்பட்டால் இன்பம் உண்டாக அனுபவ பொருள் காலில் இருந்தாக வேண்டும். அன்ன பிராண மன விஞ்ஞான மயங்கள் காலில் இருந்தாக வேண்டும் என்று கண்டபின் அவைகளின் தொடர்பாகிய ஆனந்தமயமும் அங்கிருக்க வேண்டும் என்பதில் ஐயமிருக்காது. ஆகவே விஞ்ஞானமய உடலுக்குள் அதனிலும் சூட்சுமமான ஒரு ஆனந்தமய உடல் உண்டு என்பது பெறப்படுகிறது. மேற் சொன்னவைகளிலிருந்து கண்களுக்கு தெரியும் மனித உடலில் ஒன்றுக்குள் ஒன்றாக 4 சூட்சும உடல்கள் இருக்கின்றன என்பது விளங்கியிருக்கும். கத்திக்கு மேல் ஒரு தோளுரை, அதற்கு மேல் ஒரு துணியுரை போலல்லவா இவைகளின் அமைப்பு. உப்பு நீரில் கரைந்த பின் எப்படி ஒவ்வொரு துளி நீரிலும் உப்பு கலந்திருக்குமோ அப்படி இவைகள் ஒன்றுக்குள் ஒன்றாக கலந்து வியாபித்து இருப்பவை. உடலில் ஓர் அணுவை எடுத்தாலும் அதற்குள் மற்ற 4ம் இருக்கும். சூட்சுமம் ஸ்தூலத்தில் வியாபித்திருக்கும், சூட்சுமத்தில் ஸ்தூலம் வியாபிக்காது. உயிர் வாழும் உடலில் ஜீவாத்மா 5 கோஷங்களை தரித்திருக்கிறது என்பது வேதாந்த உண்மை. இனி 5 கோஷங்களும் உடலில் எப்படி வந்தன என்பதை ஆராய்வோம். நமது உடலின் மேல் உரையான அன்னமய கோஷம் நாம் உண்ணும் உணவால் ஆனது என்பதை முன்பே கண்டோம். அன்னையில் கர்ப்பத்திலோ அப்பனின் உடலிலோ மிக நுண்ணியதாயிருந்த இவ்வுடல் தந்தை உண்ட உணவிலிருந்து உண்டாயிற்று. நமது உடலில் உள்ள பிராணன் வெளியில் உள்ள பிராணனிலிருந்து பெறப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். மூச்சின் துணையால் வெளி பிராணனை நாம் உள்ளே ஏற்கிறோம். ஆக உடலில் 2வது கோஷமான பிராணமய கோஷமும் வெளியிலிருந்தே உண்டாகிறது என தெரிகிறது. இதேபோல் மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷங்களும் வெளியிலிருந்து பெறப்பட்டவையே என வேதாந்திகளும் இக்கால விஞ்ஞானிகளும் கண்டுள்ளார்கள். எனவே வெளி உணவே அன்னமயமாகவும், வெளி பிராணனே உள் பிராணனாகவும், வெளி மனமே உள் மனமாகவும், வெளி சித்தமே உள் சித்தமாகவும், வெளி ஆனந்தமே உள் ஆனந்தமாகவும் அமைகிறது என்ற உண்மை நமக்கு புலப்படுகிறது. ஆகையால் எப்படி உடலில் 5 கோஷங்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக வியாபித்துள்ளனவோ அப்படி வெளியிலும் 5 கோஷங்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக வியாபித்திருக்க வேண்டும். அவ்வெளி கோஷங்களிலிருந்தே உள் கோஷங்கள் ஏற்படுகின்றன என்ற தத்துவம் வெளிப்படுகிறது. உடலில் கண்ணுக்கு தெரியும் நிலையில் உள்ள அனைத்தும் எப்படி அன்னமய கோஷமோ அதேபோல் உலகில் கண்ணுக்கு தெரியும் அனைத்தும் அன்னமய கோஷமே. உடலின் அசைவுக்கு எப்படி பிராண கோஷம் ஆதாரமோ அப்படி உலகில் காணும் இயக்கங்கள் அனைத்துக்கும் பிராணகோஷமே ஆதாரம். பூமி சுற்றல், காற்று வீசல், நெருப்பு எரிதல், மழை பெய்தல் முதலான எல்லா காரியங்களும் பிராண வியாபகமுடையாமலைய நடைபெறுகின்றன. அப்பரந்த பிராணனில் ஒரு பகுதியே நமது உடற்பிராணன். அது பரந்த கடலில் ஓரிடத்தில் ஒரு குவளையையும் மற்றொரு இடத்தில் ஒரு சொம்பையும் உள் அழுத்தினால் எப்படி குவளைக்குள் புகும் நீர் குவளையின் வடிவாகவும் சொம்புக்குள் புகும் நீர் சொம்பின் வடிவமாகவும் ஆகுமோ அப்படி ஆகும். அது பரந்த நீர்நிலையில் ஒரு அம்சமே, பாகமே ஆகுமே. அப்படியே பரந்த பிராண கடலில் ஒரு அம்சமே நமது உடல் பிராணன். இது எவ்விதத்திலும் வெளி பிராணனின் தொடர்பில்லாமல் இல்லை. கடல் நீரில் உள்ளழுத்திய குவளையின் உள்ளும் புறமும் கடல் நீர் இருப்பது போல நமது உடலின் உள்ளும் புறமும் பிராணன் இருக்கிறது. வெளி பிராணனின் அசைவே உடற் பிராணனின் அசைவு. பிராணமய கோஷம் அன்னமயத்திலிருந்து பிரிவதை இறப்பு என்கிறோம். இறந்த பிறகும் பின உடலின் உள்ளும் புறமும் பிராணன் இருந்தாலும் ஒன்றுக்குள் ஒன்றாக இல்லாமல் பிரிந்து நிற்கிறது. ஆகவே நம் கண்களுக்குள் தெரியும் இவ்வுலகம் அன்னமய கோஷம் என்பதும் இதற்குள் இதனினும் சூட்சுமமான ஓர் பிராணமய கோஷம் வியாபித்துள்ளது என்பதும் இதனால் நமக்கு விளங்கும். நமது உடலில் உள்ள மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷங்களும் வெளியுலகில் வியாபித்துள்ள அக்கோஷங்களின் அம்சமே என ஆன்றோர் கண்டிருக்கிறார்கள். எப்படி பரந்த பிராண உலகின் ஒரு அம்சமே நமது பிராணனோ அப்படியே பரந்த மன உலகின் ஒரு அம்சமே நமது மனம். சித்த உலகின் ஒரு அம்சமே நமது சித்தம். ஆனந்த உலகின் ஒரு அம்சமே நமது ஆனந்தம். இவ்வுண்மைகளை மேலை நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த பிறகுதான் நமது யோக ரகசியங்களை அவர்கள் நன்கு அறிந்து மானத காட்சி, மானத தந்தி, மனோவசியம், மானத சிகிச்சை போன்ற பல அரிய வித்தைகளை அனுபவ வாயிலாக செய்து வருகிறார்கள். இவ்வுண்மைகளை சரியாக தெரிந்து கொள்ள நாம் காணும் இவ்வுலகம் எப்படி எதிலிருந்து உண்டாயிற்று என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
சுருக்கமாக சொன்னால் பல நிற வடிவங்களாகவும் பெயர்களாகவும் காணப்படும் இவ்வுலகம் சூட்சும நிலையில் இருந்த பிரகிருதி எனும் ஒரு பொருளின் திரிபால் ஆனது. பிரகிருதி சத்துவ ரஜஸ் தமஸ் என்ற 3 தன்மைகள் கொண்டது. பிரகிருதியில் சேதனம் அசைவு தொடங்கியதும் முதலில் மகத்தும் பிறகு அகங்காரமும் பிறகு தன் மாத்திரைகளும் முறையாக தோன்றின. அதன் திரிபின் முடிந்த நிலைதான் இவ்வன்னமய கோச உலகம். இதில் கவனிக்க வேண்டியது ஒன்றுண்டு. மகத்திலிருந்து அகங்காரம் தோன்றியது என்றால் மகத் வேறு பொருள், அகங்காரம் வேறு பொருள் என்று நினைத்து விடலாகாது. ஒவ்வொரு பெயரும் பிரகிருதியின் அடுத்த தூள நிலை மாறுதலை குறிப்பதாகும். மகத் ஒரு குறித்த அளவான இறுக்கம் டென்சிட்டி அடைந்தால் அதை அகங்காரம் என்கிறோம். அது இன்னும் சற்று இறுகிய நிலையை தன்மாத்திரை என்கிறோம். பொருள் ஒன்றே. அதன் இறுக்க மாறுபாடுகளுக்கு தக்க பல்வேறு நாம ரூப பொருள்களாக தெரிகிறது. இம்மாறுதலின் ஒரு நிலையைத்தான் நாம் ஆனந்தம் என்றும் மற்றொரு நிலையை மனம் என்றும் அதனிலும் இறுகிய நிலையை பிராணன் என்றும் அதனிலும் தூளமானதை ஜடம் என்றும் சொல்கிறோம். உடலிலும் உலகிலும் கண்களுக்கு தெரியும் எல்லா பொருள்களும் சூட்சும வடிவில் ஆகாயத்தில் வியாபித்திருந்தவையே. ஆகாயத்தில் சூட்சுமமாய் இருப்பவை தூள நிலை அடையும் போது பொருள்களின் தோற்றம் என்றும் மறுபடி சூட்சும நிலைக்கு மாறுவதை அழிவென்றும் காண்கிறோம். ஆகவே நாம் கண்ட 5 கோசங்களும் ஆகாய வெளியெங்கும் சூட்சுமமாய் பரவியுள்ளவை. அவைகளின் அம்சங்களாகவே நமது உடற்கோசங்கள் அமைந்து உள்ளன. நமது மனமும் சித்தமும் வியாபகமான மன சித்த கடல்களின் ஒரு சிறு அம்சமே. ஆகாய மனதின் அழைக்கழிவே நமது மனதின் எண்ணங்கள். ஆகாய சித்தத்தின் இயக்கமே நமது சித்தத்தின் ஞான நிலை. கண்களுக்கு தெரியும் அன்னமய கோசமான இவ்வுலகை வேதாந்தம் பூலோகம் என்று சொல்லுகிறது. ஆகாய வியாபகமான பிராணமய கோசத்தை புவர்லோகம் என்றும், மனோமய கோசத்தை ஸ்வர்கலோகம் என்றும், விஞ்ஞானமய கோசத்தை மகாலோகம், ஆனந்தமய கோசத்தை இன்ப நிலைகளுக்கு தக ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் எனவும் வேதாந்தம் வர்ணிக்கிறது. மேல் சிறந்த உலகங்கள் 7 என்பது இவ்5 வெளி கோசங்களைத்தான். இவ்5 கோசங்கள் 7 உலகங்கள், வேறெங்கோ இல்லை. இவை ஒன்றுக்குள் ஒன்றாக எங்கும் வியாபித்துள்ளன. நாம் ஜீவாத்மா இவ்5களுக்குள்ளும் கட்டுண்டிருக்கிறோம். இவ்வொரு கோசத்தை நாம் இழக்கும் போது கடக்கும் போது அதற்கடுத்த கோசத்தில் லோகத்தில் செல்வதாக வேதாந்தம் வர்ணிக்கிறது. அன்னமய கோசத்தை இழக்கும் போது வியாபகமான பிராணமய கோச ஆட்சி திறமை நமக்கு உண்டாகிறது. இப்போதைய அனுபவம் அன்னமய கோசத்தில் இருந்ததை விட வேறானதாக இருக்கிறது. பிராணனை கடந்தால் மனோமய ஆட்சி, இதனின் அனுபவம் வேறு. இப்படி ஒவ்வொரு கோசத்தை தாண்டும் போதும் ஜீவாத்மாவின் சக்தியும் அனுபவமும் வெவ்வேறாக மாறுகிறது. மேலை நாட்டு விஞ்ஞானிகள் உடலிலும் வெளியுலகிலும் வியாபித்துள்ள இவ்5 கோசங்களை 7 கோசங்களாக பகுக்கிறார்கள். அன்னமயத்தை 2ஆக பகுத்து அன்னமய கோசம் டென்ஸ் பாடி, பிருத்திவி, அப்பு, தேயு, வாயுவாகிய 4 பூதங்களால் ஆனது என்றும், ஆகாயமய கோசம் எத்ரிக் பாடி, ஆகாய பூதத்தால் மட்டும் ஆகியதென்றும் சொல்கிறார்கள். இதேபோல் மனோமய கோசத்தை ரூப மனோமய கோசம் மென்டல் பாடி, அரூப மனோமய கோசம் காஸ்மிக் பாடி, காரண சரீரம் என பகுக்கிறார்கள். நமது பஞ்சகோச உண்மையை இன்றைய மேலை நாட்டு விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்பது இதனால் விளங்குகிறதல்லவா. நாம் ஒவ்வொரு கோசமாக கடந்து ஆனந்தமய கோசத்தை அடையும் போது நித்தியானந்தமான பேரின்பத்தை அனுபவிக்கிறோம். அங்கே ஆனந்தமயமாகி அருளோடு நிறையும் இறைவனின் இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஓம் தத் சத். அருள் அருள் அருள். ஓம் தொடரும்.